வாங்க வாங்க, எல்லாரும் எங்கே கிளம்பிட்டீங்க? எல்லாம் இவ்வளோ அழகா ரெடியாக நிற்கிறீங்க. நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். இவங்களாம் எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறேன். ஏம்மா புடவை கட்டின பெரிய மனுஷி நீ? நான் சும்மா அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு ரெடியாக இருக்கேன். ஏம்மா என்னாச்சு? எதுக்கு இப்போ நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்க? இல்லை சும்மா தான். என் பிள்ளைங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏண்டி, உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? திமிர் எடுத்தவளுங்களா? என்னம்மா சிரிச்சுக்கிட்டே திட்டுற, என்ன ஆச்சு? ஆமாண்டி, சிரிச்சுக்கிட்டு பேசினா உங்களுக்குலாம் அப்படி தானே இருக்கும். என்னைக்கு உங்களெல்லாம் சாத்துன்னு சாத்துறணும் அன்னைக்கு வந்து எல்லாம் சரியாகுமா இல்லையா? காலைல எழுந்திரிச்சா 3 பொம்பளைங்க இருக்குது, என்னோட சேர்த்து 4 பேர். ஏண்டி, இந்த வீட்டில் ஒரு வேலை செய்யறதில்ல. அவ நான் அங்கே கிளம்புறேன் இங்கே கிளம்புறேன்னு ஆடிக்கிட்டு போகிறீங்க. என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க சொல்லு? இல்லை வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தாவது ஏதாவது வேலை பார்க்குறீங்களா? நான் தான் உனக்கு பூண்டெல்லாம் உரிச்சு கொடுத்தனே. அடே அப்பா, ஊரில் உலகத்தில் வேறடி அம்மா பூண்டு உரிச்சு கொடுக்கறது? ஏண்டி, அறிவு இருக்கா இல்லையா? மரியாதையாக அவ கிளம்பிட்டு எங்கேயாவது போனீங்கன்னு வச்சுக்கிங்க, இருக்கிற முடியெல்லாம் ஆஞ்சு விட்ருவேன். ஒழுங்கு மரியாதையாக போய் இன்னைக்கு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும், புரியுதா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற. போய் வீட்டத்தோட பாத்திரம் கழுவுங்க, சமைங்க, வாயா கூட வந்து கற்றுக்குங்க எல்லாம். போ இன்னைக்கு எல்லாரும் எங்கேயும் வெளியே போகக்கூடாது. நான் கோயிலுக்கு தானே போகிறேன், நான் போயிட்டு வந்துடுறேனே. ஆமாண்டி, இருக்கிறதே நீ தான் வில்லி. இவளுங்களுக்கெல்லாம் பெரியவ நீ தானே. கொஞ்சமாவது அடங்கியிருக்கியா? ஏதாவது சொல் பேச்சு கேட்குறியா? இல்லை ஏதாவது செய்கிறியா? இவளுங்களுக்கு மேலே இருக்கிற நீயே, அப்புறம் உன்னை பார்த்தா நான் அவளுங்களும் இருப்பாளுங்க. நான் என்னம்மா பண்ணேன்? நானும் அவளுங்களை செய்ய வேணான்னு சொன்னேன். எனக்கெல்லாம் சமைக்க தெரியும் தெரியுமா? நானும் டீ வைப்பேன், அப்புறம் சுடு தண்ணி வைப்பேன், அப்புறம் ரசம் வைப்பேன். எது மாட்டுக்கு கொடுக்குற கல் தண்ணி மாதிரி ஒரு டீ, சுடு தண்ணிலாம் ஒரு சமையல், ரசன்ற பேரில் எங்களுக்கெல்லாம் விஷத்தை வச்சு ஒரு நாள் ஊற்றி கொள்ள பார்த்தியே, அதான் ரசம்னு சொல்கிறியா? ஏம்மா நான் இன்னைக்கு மட்டும்மா போயிட்டு வந்துடுறேம்மா. அவளுங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாளுங்கம்மா, வரலன்னா என்னை பேசியே கொண்டுடுவாளுங்க. நானும் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நல்லா போயிட்டு வந்துடுறேன். ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? நான் தான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு இருந்து வேலை செய்யுங்க. இவ வெளியே போறேன்னு சொல்லிட்டு என்னமோ பண்றாமா, என்னன்னு எனக்கு தெரியல. எதா இருந்தாலும் விசாரிச்சுக்க. வெளியே போறேன்னு வேற ஏதோ பண்றாளா? ஏய், என்னடி பண்ற? சும்மா இருமா. அந்த சோடா புட்டி சொல்றேன், நீ அதை வச்சுட்டு கேட்குற. நானும் எதுவும் பண்ணல. நான் சும்மா வெளியே போறேன் வரேன், கோயிலுக்கு போறேன், ஏதாவது கடைக்கு போகணுன்னா போவேன். நான் என்ன பண்றேன்? என்ன பண்றேன்னு இவ சொன்னால அவளே கேளு என்ன நான் பண்றேன்னு. என்னடி அவ பண்றா? எனக்கு சரியா தெரியல, ஆனால் என்னமோ ஒன்று பண்ணுறா. இப்போ தானே சொல்லியிருக்கிற, கூடி சீக்கிரத்தில் அதை கண்டுபிடிச்சி என்னன்னு சொல்கிறேன். ஆமாம், இவன் பெரிய அப்படியே டிடெக்டிவ். என்னை கண்டுபிடிச்சி அப்படி கிழிக்க போகிறா. மூடிக்கிட்டு போடி. நான் தான் ரொம்ப நல்ல பொண்ணு. இவங்களாம் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பற்றியா? நானும் யாரையாவது பற்றி ஏதாவது சொல்கிறேன்னா என்னை மட்டும் வெளியே விடுமா, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்து நீ என்ன சொன்னாலும் நான் செஞ்சு தரேன். உங்களெல்லாம் பெற்றதுக்கு பெக்காமே இருந்து தொலைஞ்சிருக்கலாம். கன்றாய்வு பிடிச்சவளுங்களா? ஒரு வேலை செய்யறதில்ல, ஒன்று பண்ணுறதில்ல. படிப்புலேயும் அப்படியே பெரிய இதெல்லாம் கிடையாது. என்னதான் உங்களெல்லாம் கட்டிக்கிட்டு ஏன் சாவ போகிறானோ தெரியல. என்னை சாவடிச்சிட்டு இருக்கீங்க. சீக்கிரமாக ஒவ்வொருத்தையும் போய் தொலைங்கனாலும் போக மாட்டேங்கிறீங்க வீட்டை விட்டு. சீக்கிரமாக அந்த சோடா அப்படி இருக்கால, அவளுக்கு கல்யாணம் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன். ஆமாம் பெரியவ இவ இருப்பாளாம், 2ஆவதாக பிறந்த நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. பேசுகிறா பாரு பேச்சு. ஆமாண்டி, அடுத்தது பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் தான் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, உடனே கல்யாணம்னு ஆடுவீங்க. போய் தொலைங்க. சொன்னா கேட்கவா போறீங்க? எங்க போய் தொலைணுமோ போய் தொலைஞ்சிட்டு வாங்க, போங்க. பூவு என்னடி ஆச்சு? ஏன் அவசரமா வர சொன்னேன்? எங்க வீட்டில் வேற எங்க அம்மா எவ்வளோ பேச்சு தெரியுமா? அவ்வளவும் மீறி நான் வெளியே போறேன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன். நீ என்னடி இவ்வளோ சோகமா இருக்க? அர்ஜென்டா வேற வந்து பார்க்கணும்னு சொன்னா என்ன ஆச்சு? என்ன முதல்ல சோகமா இருக்க? இந்த மாதிரி நீ இருக்கவே மாட்டியே, சொல்லு என்ன ஆச்சுன்னு. நீ தென்றல், அது வந்து ஒன்றும் இல்லடி, ஒரு ஹெல்ப்பு. அதான் எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் நின்று யோசிச்சுட்டே இருக்கேன். யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. நீ தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டின்னா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டு சூழ்நிலை நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் சரி கேட்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டி. ஏன் என்ன இவ்வளோ தயங்கல? என்ன ஆச்சு சொல்லு, என்ன ஹெல்ப் வேணும்? ஏதாவது பண தேவை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பண தேவை தாண்டி, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் வந்துட்டு நீ எதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். என் கூட மட்டும் வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்தா போதும்டி, வேறு எதுவும் தேவையில்லை. கூட வந்து ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கி கொடுக்கணுமா? எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்லையே.
ஆமாண்டி, எனக்கு அந்த பேங்க்கில் கொஞ்சம் லோன் வாங்கி தரணும். அது யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடி, அதுக்கு தான் என் படிப்பு செலவுக்கு வர காசு பத்தலை. சரி லோன் போட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரெக்வஸ்ட்டுக்கு ஆளை கூட்டிகிட்டு வராங்க. உங்கள் அத்தை பையன் தான் பேங்க்கில் இருக்காருன்னு நீ சொல்லியிருக்கல்ல, கொஞ்சம் அவர்கிட்ட வந்து நீ பேசி வாங்கி கொடுத்தா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு யாரும் பேச மாட்டீங்கன்னா வச்சுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அதனால தான் இதை எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறது கேட்குறதுன்னு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு வசந்த உதவியை பண்ணடி, வந்து ஏதாவது பேசி கொஞ்சம் வாங்கி கொடுக்க முடிஞ்சா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை கேட்குறதுக்கும். அதுக்கு தான் வந்தேன், உன்னை கூப்பிட்டேன். ஓ அப்படியா? நான் அவங்ககிட்ட வேற அந்த அளவுக்கு நான் பேசவே மாட்டேனே. நான் என்னன்னு சொல்லி வாங்கி கொடுக்கறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நானுன்னு போனால் அவன் ரொம்ப ஓவராக சீன் வேற போடுவான். என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. ஏய் தயங்காதடி தென்றல், எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நீ தான் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பேசி வாங்கி கொடுக்கணும்டி. எனக்குன்னு வேறு யார் இருக்கா சொல்லு. எங்கள் வீட்லேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. அப்பா அம்மாவை பற்றி உனக்கு தெரியும்ல, அவங்க எங்கேயும் வெளி உலகமே அந்த அளவுக்கு தெரியாதவங்க. நான் ஏதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் காலேஜ் வரலும் வந்தனால ஏதோ கொஞ்சம் தெரியும். நீ எனக்கு நீ வந்து வாங்கி கொடுறி ரொம்ப, ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் அதுக்கே நீ இந்த கெஞ்சி கெஞ்சுற? இப்படிலாம் கெஞ்சணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. சரி வா கேட்டு பார்ப்போம், அவன் என்ன சொல்லுவானோ தெரியல. அவன் ஒரு மாதிரி ஓவராக பண்ணுவான். சரி உனக்கோசரம் வரேன், அப்புறம் வேற என்ன பண்ணுறது. ரொம்ப தேங்க்ஸ் ரீ, எதுவும் நீ தப்பாக நினச்சிக்கலல்ல. இதில் என்ன தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இருக்கு? முதல்ல வா அங்கே போய் பேசுவோம். அவன் என்ன சொல்கிறானோ தெரியல. பேங்க்கு கொடுக்க வேண்டிய ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டியா? அதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டியா? இல்லை அப்புறம் அதுக்கு வேறு ஒரு நாள் 2 நாள் இழுத்தடிப்பாங்க, அதுக்கு தான் கேட்குறேன். இல்லைப்பா, அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டேன். அவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் லோன் தருவேன். ஃபஸ்ட்டு லோன் வாங்கும் போதெல்லாம் நீங்கள் பாட்டுக்கு வந்து கேட்டால் நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க, அதனால தான். ஓ அப்படியா? சரி வா கேட்டு பார்ப்போம். ஐயோ இதை வேற எங்கள் அக்கா காரிங்கெல்லாம் பார்த்தாலுங்கன்னா ஓவராக பண்ணுவாளுங்க. எப்படி தெரியாம தான் போய் வாங்கணும். நான் யோசிச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இந்த ஹெல்ப் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்டி. எனக்கோசரம் யாருமே முன் வரல தெரியுமா? நானும் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கேட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டு தான் எனக்கு இந்த ஞாபகமே வந்துச்சு. அதனால தான் அடிச்சு பிடிச்சி உனக்கு ஃபோன் பண்ணி இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். இங்கே பாரு, அதெல்லாம் யாரும் பெருசாலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, புரியுதா? சொந்தக்காரவங்கன்னா வந்து சொந்தத்தில் மட்டும் அப்படியே பார்ட்டியாக பேசினியா சிரிச்சியான்னு மட்டும்தான் பண்ணுவாங்க. எனக்கு வந்து கடன் வாங்குறதுக்கு கொஞ்சம் கையெழுத்து போடுங்க இல்லை சொல்லுங்க அப்படின்னா யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்டாக இருக்கவங்க தான் பண்ணுவாங்க, அது தெரிஞ்சுக்கே. சரி இல்லைன்னா நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு வாங்கி தரட்டுமா? இல்லை வேணாண்டி. அப்பா அம்மா தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் வேணாம். இங்கே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அது தெரிஞ்சவங்க சொன்னால் போதும்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? இல்லைன்னா கூட நான் வாங்கிக்குவேன். இங்கே தான் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுல்ல. ஓ அப்படிங்கிறியா? சரி. இவ வேறு இப்படி சொல்லிட்டா, ஹெல்ப் பண்ணாமே இருக்க முடியல. அந்த நாய்கிட்ட போய் என்னால் பேசவும் முடியாது. கடவுளே, என்ன இது ஒரு சோதனை. அப்பா எப்படியும் அம்மாவையும் இவளுங்களையும் சமாளிச்சுட்டு வந்தாச்சு. இந்த மாமாவை பார்க்க வர்றது பெரும் கூத்தாக இருக்குது. இவரை வேற நாளை காணும். சப்பா அவளுங்க எங்கேயாவது இருந்து பார்த்துட்டாளுங்க அப்படின்னு அவ்வளோதான். இவ வேற நான் கண்டுபிடிக்கிறேன்னு வேற சொல்லி வச்சிருக்கா. ஐயோ என்னையவே எல்லாம் குறுன்னு பார்த்துட்டே திரியிறாளுங்க. இவளுங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை. ஹே இனிசை, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இன்னும் நீ பாட்டுக்கு ஏதோ புலம்பிட்டு நின்றுட்டு இருக்க. பார்க்குறவனா லூசுன்னு நினச்சிக்க போகிறான்டி. ஆமாம் உங்களை லவ் பண்ண கொடுமைக்கு இன்னும் அது ஒன்று தான் பாக்கி. என்ன பண்ணுறது? அதுவும் பிடிச்சிடும் கூடிய சீக்கிரத்தில். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னால் நீ என்ன இப்படி பேசுகிற? நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிறீங்க, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். வீட்டிலேருந்து எங்கள் அம்மாட்ட இருந்து தப்பிச்சு வர்றது பெரிய விஷயம். என் தங்கச்சி வேற இவன் என்னமோ பண்ணுறான்னு எங்கள் அம்மாட்ட வேற போட்டு கொடுத்துட்டா. சரி இனிமேல் நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு வேற சொல்லியிருக்கா. இனிமேல் உங்களை பார்க்க வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான்னு நினைக்கிறேன். யாரு அந்த சோடா புட்டியா? அவளுக்கு வேற வேலையே இல்லை போ. பெரிய அவள் டிடெக்டிவ் ஏஜென்ட் வந்து நம்மளை கண்டுபிடிச்சி சொல்லிட போறா. சரி கூட அப்படி தெரிஞ்சால் தான் தெரியட்டுமே. அட ஏமாம்மா நீங்கள் வேற, நானே என்ன நடக்குமோன்னு பயத்தில் இருக்கேன். நீங்கள் வேற அது இதையும் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, பயந்துக்கிட்டே இருந்தாலும் வாழ முடியாது சரியா? எதையுமே வந்து தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா என்ன? இல்லை இப்போ தான் வந்தேன். அதான் வந்து நானே புலம்பிட்டு இருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த சேலையில் ரொம்ப அழகாக இருக்கு.